படம் சூப்பராக இருக்குது. படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த ஃபேமிலியில் நடக்கிற சின்ன சின்ன குழப்பங்கள், இந்த பணத்துக்காக கொலை பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், பேய் மூவி வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் புதுசாக ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் கிடச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஹீரோயின். அனிமல்ஸில் வந்து கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆனால் ரஞ்சிதா மேடம் வந்து இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார் அவங்க தான் விஜய் அந்த மாதிரி நல்லா இருக்காங்க. சாங்ஸு சாமி பாட்டு 2 பாட்டு 3 பாட்டு இருக்குது. ஆனால் பாட்டை விட அவங்க வர சீன்லாம் ரொம்ப தெளிவாக, வசனங்கள்லாம் நல்ல உச்சரிப்புலாம் கரெக்டாக இருக்குது. லேடிஸ் சூப்பர் ஸ்டார்னு ஏற்றுப்பாங்க ஜனங்க. இப்போ லேடிஸ் கூட்டம் அதிகமாக வரும் அடுத்த ஷோக்கெலாம். விநாயகர் பாட்டு விநாயகர் பாட்டு தான் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு விநாயகர் பாட்டு தான். விநாயகர் பாட்டு நல்லா இருக்குது. அந்த புட்டூரம்மன் பாட்டு லேடிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஃபேமிலியாக லேடிஸ் அதிகமாக வருவாங்க. ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். எதுவும் அந்த சீன்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் புதுசாக சினிமாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் கிடச்சிருக்காங்க, லேடி சூப்பர் ஸ்டார். சூப்பராக இருக்குது. அவங்க மூமெண்ட்ஸு, பேச்சு, இந்த ரொம்ப கோபமாக பேசாமல் ரொம்ப சிரிச்ச முகத்தோட பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அவங்க வர சீன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், கலெக்ஷன் நல்லா இருக்குது. மித்ரா மூர்த்தி அவர்கள் நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. பேய் சீன் ரொம்ப மேட்ரா மாதிரி இருக்குது. குறிப்பாக அந்த 3 சாங் அப்புறமா இருக்குது. 3 சாங் நல்லாயிருக்கு. ஒன்று விநாயகர் சாங்கு, இன்னொன்று இந்த கருப்ப சாங்கு, அம்மன் சாங் தான். அந்த வருவான் கருவக்காரன் மீசக்காரன் கருப்பண்ண சாங் படம். அனிமேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பூனை, அந்த எருந்து, கிளி, இந்த பருந்து, ஆவல், ஆண்டான்னு வாங்கல, நல்லா மாற்றிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா. ரஷிதா வேறு கோணத்தில் பார்க்குறோம். நல்லா காட்டு, பயங்கரமாக காட்டு. ஆமாம், அந்த மாதிரி வரல. இது ஸ்வீட் த்ரில்லிங்காக இருக்குது. த்ரில்லிங் மாதிரி இருக்காது, நல்லா ஸ்வீட் த்ரில்லிங்காக இருக்குது. காமெடி அந்த முல்லைக்கோன் அதை கலக்கியிருக்காங்க போட்டு. ரொம்ப ஓவரால் சிங்கம்புலி அது ஒரு ஓட்டம் ஓடியாருவார் பாருங்க. அது எல்லாம் வழக்கமாக எல்லா படத்துலையும் வர மாதிரி ஓடிடும். நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். சார் படம் அருமையாக இருக்குது சார். படம் வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது. ரக்ஷிதா மகாலட்சுமி மேடம் வந்து அவ்வளோ அழகாக அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க சார். ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. எம்எஸ் மூர்த்தி சார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கார். படமும் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு. எந்த குறையும் சொல்ல முடியாது. ஒரு பேயின்னு நம்ம சொல்ல முடியாது. பேய் வருது அப்படின்னா பேய் இல்லை. அவர் அழகான ஹீரோயினை வந்து பேயை காமிச்சிருக்காங்க, அவ்வளோ, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் காமெடியில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளி என்ன கோதன்னா சாம்சன்னு பின்னிட்டாங்க. அந்த எல்லாருமே திரும்பி தேட்டரில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு குடும்ப பெண்களும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். சிங்கமுனியில் காமெடியில் பின்னி தள்ளிட்டார் சார். நல்லாயிருக்கு. இப்போ அவரோட கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு சார். அது எம்எஸ் மூர்த்தி சார் வரதெல்லாம் இசையில் வந்து மாட்டிட்டாங்க சார். இசை வந்து சும்மா சொல்லக்கூடாது. அவர் எடுத்துக்கிட்ட அந்த இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது சார். எல்லாம் நல்லா சூப்பரான படம். தேட்டரில் வந்து பாருங்கள், எல்லாமே ரசிக்கக்கூடிய படம். திரும்பி வந்து பார்ப்பாங்க. அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சாருக்கும், எம்எஸ் மூர்த்தி சாருக்கும் வாழ்த்துக்கள். அவங்களுக்கு அனிமல்லாம் வந்து அதுக்கு வந்து வாயெல்லாம் ஜீவன் சார். வாயெல்லாம் ஜீவன் அவ்வளோ அழகாக ஒரு கிராஃபிக்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு சார். எந்த இது துன்புறுத்தலை சார். அந்த நாயோ சரி, அந்த ஆந்தியா வருது எதுவும் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. கிளியெலாம் ரொம்ப அழகு சார். அப்போ எல்லாமே வந்து தேட்டரில் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. நன்றி சார். படம் நல்லா இருந்து ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம் கண்டிப்பாக. புரியல, படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, வழக்கமாக எல்லா பேய் படத்துலையும் என்ன சொல்லுவாங்க, பேய்னாவே கெட்டது தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்கல்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் தூய சக்தி இருக்குது, தீய சக்தி கிடையாது. அதாவது பேயிலும் நல்ல பேயும் இருக்குது, நல்ல ஆன்மாவும் இருக்குது அப்படின்ற மாதிரி மெசேஜ் சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். அதுதான் அந்த படத்தோட மெசேஜ். கண்டிப்பாக அதான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. இது வந்து டைரக்டர் சார் பார்த்தீங்கன்னா இது புது படம், ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 படம் பண்ணிட்டு வந்து பண்ணால் போல இருக்குது. அந்த புத்தர் பற்றி வச்சதெல்லாம் அல்டிமேட், வேறு லெவல். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க புத்தரெல்லாம் காமிச்சதெல்லாம். ஏன்னா நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் ஒரு ஃபோட்டோ காமிச்சு ஒரு செகண்டில் அப்படி கிராஸ் பண்ணி போய்டும் அந்த சீனு. ஒரு சிலை காமிச்சுவாங்க. இதில் வந்து கொஞ்சம் லென்த்தாகவே காமிச்சிருக்காங்க, புத்தரை பற்றி காமிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸு மாஸ்டர் ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று பண்ணியிருக்காரு, பிள்ளையார் சாங். அது நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. கொரியோகிராஃபரு, டிஓபி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ரச்சிதா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. புரியல, காமெடியா முல்லை கோதண்டம் காமெடி ஓகே, நல்லா பண்ணி முல்லை கோதண்டம் அவங்க ஸ்டைலில் அவங்க காமெடி பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க.
ஆமாம் சிங்கம் புலி ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு, அது அந்த அளவுக்கு நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. பட் முல்லை கோதனம் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்டைலில் காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து படத்தை பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஆபாசமாலாம் எதுவும் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். புரியல? அதுதான் ப்ரோ, அந்த எல்லாருமே ஆன்மா வந்து தீய சக்தின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுலேயும் தூய சக்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நான் சொல்லிட்டு நீங்கள் கிளைமேக்ஸ் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.